ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படையாகமும் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் சரியாக இன்றைக்கு 26ஆம் தேதி செப்டம்பர் 26ஆம் தேதி என்னுடைய சர்ச் ஆனிவர்சரி. 13 வருஷங்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் தம்முடைய கரத்தை பிடித்து எங்களை அழகாக வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ உபத்திரவங்கள் போராட்டங்களை நாங்கள் கடந்து வந்தாலும்
தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்ன ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவர் அனுதினமும் செழிப்பான பாதையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எங்களை சுற்றி பிரச்சனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் இருந்தாலும் கூட ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து அழகாக எங்களை தூக்கி சுமந்து வருகிறார். ஆகவே நன்றி உள்ள உள்ளத்தோடு கண்களை மூடி ஒரு சில நிமிடம் நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் எங்களுடைய சபையை ஆசீர்வதிக்கும்படியாக, தம்முடைய அளவில்லாத அன்பின் அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாக, கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் ஆண்டவர் எங்களுடைய அனிவர்சரிக்கு எங்களோடு பேசினார். இந்த சபைக்கு அன்பிற்காக ஜபிக்க சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆகவே ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் கேட்க போறோம். ஆண்டவரே, உங்களோட பரிசுத்த அன்பினால் எங்களை நிரப்புங்க, உங்களோட அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, தயவு செய்து நிறைவான உங்களோட அன்பினால் எங்களை நிரப்புங்க. ஒரு காலம் ஒளிந்து போகாத உங்களோட பரிசுத்த அன்பினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya 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 லிபலமரி கமந்தலர பஷந்தலர போஷேகரி மந்தோரியா ரிபமம ரிபதந்தலர பஷபிதிலரி மஹந்தலரபோ நேகரே மேஷேதலோ ரிமந்தோசியா மமந்தோசேகரி மந்தோசியா மமந்தோரியா. யெகோவா தேவனே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கெஞ்சி மண்டாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, அன்பாகவே இருக்கிறங்க தேவனே, உங்களுடைய பரிசுத்த அன்பினாலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அன்பில்லாம எங்களால் ஊழியம் செய்ய முடியாது, அன்பில்லாம எங்களால் எதுவும் செய்ய முடியாது. தயவு செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த அன்பினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. அபிஷேகம் கட்டுக்களை உடைக்கும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற கட்டுக்கள் எல்லாம் மறுக்கப்படும்படி உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Hallelujah. கிருபையாக ஆண்டவர் இன்னொரு புதிய வருஷத்தை, 13வது வருஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை. வேதம் தெளிவாய் சொல்லுது, நான் என் சபையை கட்டுவேன், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எத்தனை வருஷம் கடந்து வந்தாலும் கர்த்தர் அவருடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். 13 வருஷம் கர்த்தர் அவருடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. போராட்டங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது, ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. அவர் அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்காக ஜெபிக்க மறக்காதீங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாவரும் கரங்களை உயர்த்தி, உம்மை விட நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடம் உள்ளதையா? உம்மை விட நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மை விட பிரிந்து செல்வேன். நித்திய ஜீவ வார்த்தைகள் எதுவும்
இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு. Yes, that's right. Thank you, Holy Spirit of God. Listen. யார் ஒரு நபர், நீங்க ஆனா பெண்ணான்றது எனக்கு தெரியாது. நீங்க வெளிநாடா அல்லது ஸ்ரீலங்காவா, இந்தியாவா அல்லது பெட்டியா அல்லது எந்த நாடு என்று எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சூசைட்டுக்கு, தற்கொலை செய்யறதற்கு உங்களுடைய மைண்ட்ல டிசிஷன் எடுத்திருக்கிறீங்க. என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்ற ஒரு லெட்டரும் எழுதுறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க. நீ எந்த கண்ட்ரின்னு தெரியாது, இந்தியா ஓ அமெரிக்கா ஓ கனடா ஓ ஸ்ரீலங்கா, ஐ டோன்ட் நோ. பட் தேவன் என்னை காண்பிக்கிற சொல்றேன், don't give up your faith. உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாத. அவர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னை காண்கிறது. Don't take foolish decision. முட்டாள்தனமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டாம் ப்ளீஸ். நான் இந்த பாடல் படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ப்ளீஸ் give up your decisions. Jesus loves you, brother. Jesus loves you, sister. நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், தெரிய ஒரு நபர் மட்டும் எனக்கு விளங்குது. சோ உங்களுடைய தீர்மானத்தை மாற்றுங்க. தேவன் உங்களை பார்க்கிறார், அவர் உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்டவர். அல்லேலூயா. Jesus loves you. Jesus loves you. என்னோட சேர்ந்து இந்த பாடலை படி, உனக்கு விடுதலை வரும். உம்மை விட வேறு யாரிடம் நித்திய ஜீவன் இப்பொழுது ஒரு விசேஷித்த பாடல் ஒன்றை கேட்போம். சிஸ்டர் டெபோரா. கண்ணீரின் வலிகள் நனையும் என் விழிகள்
சொல்லுங்க, யெகோவா தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் நல்லவைகள், அதன் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நான் உங்களோடு பேச கர்த்தருடைய கிருபையினாலே நான் தெரிந்து கொண்ட அந்த வேத வசனம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவனுடைய வாக்கை குறித்து, அவருடைய ப்ராமிசஸை குறித்து ஒரு அவிசுவாசம். வாக்குத்தத்தம் அங்கே, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் அங்கே. வாக்குத்தத்தங்களுக்கு அகெயின்ஸ்டாக சில கூட்டம் இந்த உலகத்தில் என்ன செய்து எழும்பி இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறியே ஆகும். நீ விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியே ஆகும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா தான் அது நடக்கும். இல்லை, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் நீ விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, அது நிறைவேறியே ஆகும். இயேசு சொன்னார், வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அவமாய் போகாது. அது அப்படி அவமாய் போகிறதா இருந்தா வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தார ப்ராமிசஸை குறித்து ஒரு விதமான அவிசுவாசம் உங்களுக்குள்ள எங்க நடக்கும்? எவ்வளவு வருஷமா ஜெபிச்சிட்டேன், இந்த வாக்குத்தத்தம் அங்கே, நீங்க கேட்கறீங்க, இந்த வாக்குத்தத்தம் அங்கே எங்க நடந்தது? இந்த வாக்குத்தத்தம் சரியா 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் சொன்ன மாதிரியே அவருடைய வருகையை குறித்து, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு அவர்கள் கேட்கிறது போல நீயும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறா, இந்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறினது? எங்கே என்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், எங்கே நிறைவேறினது? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எங்கே நிறைவேறினது? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், எங்கே நிறைவேறினது? நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எங்கே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேறி இருக்கிறது? இதுக்கு காரணம் உன்னுடைய அவிசுவாசம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இந்த வாக்குத்தத்தம் எங்கே என்று கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் எழும்பும். என் தேவ ஜனமே, உனக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கிறது. எங்கே இந்த வாக்குத்தத்தம்? வாளாக்காமல் தலையாக்குவாய், இந்த வாக்குத்தத்தம் எங்கே எங்கே நிறைவேறினது? தேவனுடைய வார்த்தையில பிள்ளைல பிரதர், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் பிள்ளைல பிரதர், நம்மள தான் பிள்ளை. தேவன் ஒரு வாக்கை பண்ணினால் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் உன் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகாது என்பதை முதலாவது விளங்கிக்கொள். உன்னுடைய மனதில் வார எண்ணங்களுக்கு நீ இடம் கொடுக்காது. இது எங்கே நிறைவேறும், இது மற்றாக்களுக்கு நிறைவேறும், எனக்கு நிறைவேறுமா என்ற கேள்வி உனக்கு வேண்டாம். அப்படி வரும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தம் எங்கே என்று நீ ஒரு கேள்வியை கேட்கிறாய். இது எங்கே நிறைவேறினது? வாக்குத்தத்தம் அளித்தவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஐயா, இந்த சபைக்கென்று ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றி முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யோபுவினுடைய விசுவாசம் தெரியுமா? யோபுவுக்கு ஆண்டவர் எவ்வளவு விதமான பாடுகளை அனுபவித்திருந்தாலும் அவனுடைய விசுவாசம் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. நான் நீதிமானா இருந்தாலும் அவரிடத்தில் நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுவினுடைய பாடுகள் மத்தியிலே யோபு செய்த அறிக்கை தெரியுமா? அவன் அவிசுவாசி அல்ல. பலவிதமான பாடுகள். அந்த பாடுகள் உனக்கு வந்தால் நீ சொல்லியிருப்பா. என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? இன்றைக்கு நீ சொல்லுகிறது போல வாக்குத்தத்தம் அங்கே, வாக்குத்தத்தம் அங்கே. அப்படி என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறினது. வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆனால் அது நிறைவேறவில்லை என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? அது உன்னுடைய அவிசுவாசம். அது உன்னுடைய அவிசுவாசம். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னால் அவர் அதை செய்து முடிப்பார். பாதாளத்தின் வாசல்களால் அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் தம்பி ஒரு தம்பி எனக்கு ஒரு அவர் ஜபிக்கும் பொழுது ப்ரொஃபட்டிக் வேர்ட் ஒன்று தந்தார். சீயோன் தீட்டுப்படுவாளாக என்று நினைக்கிறாங்க. புறஜாதியும் சரி தேவஜாதியும் சரி, சீயோன் சபை தீட்டுப்படட்டும் அப்படி என்ன நினைக்கிறாங்க. நான் சொன்னேன், யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் ரைட். ஐயா, சபையை தீட்டுப்படுத்தப்படணும் என்று புறஜாதியும் விரும்பலாம், நீயும் விரும்பலாம், விச ஊசிகளும் விரும்பலாம். ஆனால் சபை தீட்டுப்பட முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. Can you hear me? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஏன்னா சபையை கட்டுறது கர்த்தர். சபையின் தலைவர் தான் சபையை கட்டுகிறவர். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டுவேன், அது சொன்னவது கர்த்தர். தாவீதால முடியாது, ஆனா தாவீதின் கூடாரத்தை கட்டுகிறவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் முடியாது, ஆனால் என்னை கட்டுகிற இயேசு கிறிஸ்துவால் முடியும். எல்லாமே தேவனால் கூடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் என் சபையை கட்டுவேன், நான் என் சபையை கட்டுவேன், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இந்த வாக்குத்தத்தம் எங்கே என்று நீ கேட்கலாம், ஆனா நான் கேட்கவே மாட்டேன். என்ன சொன்னவர் அதை செய்து முடித்தே ஆகுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லிசன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவிசுவாசமா இருக்காதீங்க. அது எங்கே என்று கேள்வி கேட்காதீங்க. யோபுவை பாருங்க, அவ்வளவு சோதனை மத்தியில அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும், எப்படி அவர் என்னை கொலை செய்தாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. எந்த பெரிய விசுவாசம் ஐயா! அவன் சொல்லல, தேவன் அங்கே, அவருடைய வாக்குத்தத்தம் அங்கே, அவர் சொன்ன வார்த்தைகள் அங்கே. அவன் கேள்வி கேட்கலையா? அவர் சொல்றான், அவர் என்னை கொலை செய்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இதை குறித்து தான் பேசுகிறார். நம்பிக்கை, faith. Yes. அப்படியே தொஞ்சு போயிருக்கிறீங்களா? யோபு தொஞ்சு போயிருக்கல. யோபு எழுந்தான், அந்த தொய்வோடு எழுந்தான். அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும்
நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று நான் அறிவேன். ஏன்னா அவர் வாக்கு சொன்னா அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தர விரும்புகிறேன். யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். சீக்கிரமாய் முடிக்கிறேன். ஷார்ட் மெசேஜ். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதை சொன்னது யாரு? Jesus. He is the Son of God. He is the Creator. He is the Master. So அவர் ஒரு வாக்கை சொல்கிறார், நீ கேட்டிய நான் பிதா உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு தருவார். இவ்வளவுதான் நம்முடைய தமிழ் வேதாகமம். இங்கிலீஷ்லயும் கிட்டத்தட்ட இப்படிதான். ஆனா இன் கிரீக் ஒரிஜினல்ல கிரீக்ல எப்படி இருக்குன்னா அத வாசி. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இல்லாவிடினும் உங்களுக்காக நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை உருவாக்கி தருவார். கரம் இருந்தால், ஜீவன் இருந்தால். இன் கிரீக் மூல பாஷையிலே கிரீக்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். நீ கேளு, அதை தருவார். ஆனா நீ கேட்கிற காரியம் இந்த பூமியிலே காணப்படாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் என் பிதா அதை உனக்காக இந்த உலகத்தில் உருவாக்கியே தருவார். Because he is the creator. Hallelujah, hallelujah, hallelujah. Yehovah Senu, his name is Yehovah Senu. Hallelujah, he is the creator. அவர் உருவாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா படிக்கிறார், உருவாக்கும் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க பாப்பீங்க, இந்த பைபிள்ல, நம்ம தமிழ் பைபிள்ல கேட்டா தருவார். ஆனா உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த உலகத்தில் நீ கேட்கிற காரியம் இல்லாவிட்டாலும் அதை உனக்காக உருவாக்கி தருவார். இந்த வாக்கு தத்தம் அங்கே என்று நீ கேட்காத, அது தப்பு. அது உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தின் வேர். இந்த வாக்கு தத்தம் தப்பாமல் நிறைவேறும் என்பதை யோபுவை போல சொல்லு. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அதை சொன்னவர் அதை செய்து முடிப்பார். ரோமர் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்றெல்லாவற்றை நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்கிற கேள்வியை ஆவியானவர் கேட்கிறார். வாக்குத்தத்தங்கள் எங்கே என்று நீ கேட்கிறாய். ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படி நான் அருள் செய்யாமல் இருப்பேன். நீ ஒரு கேள்வியை கேட்கிறாய், ஆவியானவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
நாம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட அவரோட கூட அவரோட கூட அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று அவரும் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எங்கே என்று அவிசுவாசம் கேட்கிறது. விசுவாசம் சொல்லுகிறது, எப்படி நான் அருள் செய்யாமல் இருப்பேன், எப்படி நான் உனக்கு அதை செய்யாமல் இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தருடைய வசனமே என்றைக்கும் நிலைத்திருக்கும். Don't forget it. நீ யாராவும் இருக்கலாம், எவ்வளவு பலவீனமாகவும் இருக்கலாம், கர்த்தர் கை வைத்தார் என்றால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னானா, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொன்னானா? இல்லை சொன்னானா? ஆண்டவரே என் நாவை தொட்டருளும் சொன்னானா? நோ. அவன் சொல்லாமலே என்னது? அவன் சொல்லாமலே செய்வார் பெரியார். அல்லேலூயா. சொல்லாமல் செய்வார். அவன் கேட்காமலே, அவன்கிட்ட சொல்லாமலே அவர் ஏசாயாவின் நாவை தொட்டார். அவன் சுத்திகரிக்கப்பட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அதே இயேசு, அதே அன்பானவர், ஏசாயாவை நேசித்தவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். நீ கேட்காமலே ஹல்லேலூயா பானை போடுங்க அப்படின்னு கேட்காமலே உனக்கு பானை இல்லை. ஹல்லேலூயா. பரலோக பிரெட் அவர் அருள் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய கேள்வி வாக்குத்தத்தம் அங்கே என்று கேட்கக்கூடாது. எப்படி அருள் செய்யாமல் இருப்பேன் என்கிற அந்த கேள்விக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. அவர் அருள் செய்வார். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். யாக்கோபை பார்த்து சொன்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. அவர் உன்னை உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் அவருடைய கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். God bless you. Amen. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும்
என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி Church of Revival Ministries, இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the 3rd day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Tisavira Singham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි,
යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මාව ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසිදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.